இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு 3 பெண்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அன்னாளை குறித்து நாம பார்க்கிறோம். இந்த அன்னாள் வாழ்க்கையில கண்ணீர் மிகுந்த ஒரு வாழ்க்கை, நிந்தையும் அவமானமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த காயத்தை ஆற்றுறதுக்கோ அல்லது இதுல இருந்து வெளியே வர்றதுக்கோ வழி தெரியாம இருக்கும் போதுதான் ஒரு தீர்மானம், திடீர்னு ஒரு தீர்மானம் பண்றாங்க. நேர போய் தேவாலயத்துக்கு உள்ள வாசல்ல போய் உட்கார்ந்து அவ கண்ணீரோடு அங்க என்ன செய்யறா, விண்ணப்பம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ஸ்திரியை பார்ப்போம். ஆனால் கானானிய ஸ்திரியை குறித்து நாம அடிக்கடி பேசிக்கொள்ளுகிற, பார்க்கிற அல்லது வாசிக்கிற நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இங்க பாக்குறோம், இந்த கானானிய ஸ்திரீ தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்துகிறத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். தேவ சமூகத்துல இந்த அம்மா தாழ்த்தினதுனால இவங்களுக்கு என்ன நன்மை உண்டானது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, சமூகத்துல போய் நம்மளை தாழ்த்தி அவருடைய கரத்துல நம்ம இறக்கத்துக்காக, தயவுக்காக கெஞ்சும் போது ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறார். அன்னாளுடைய சத்தத்தை மாத்திரல்ல, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சத்தத்தையும் அவர் கவனிக்கிறவரா இருக்கிறார். அடுத்த ஒருத்தவங்களை பார்க்க போறோம். இங்க பாக்குற ஒரு பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த அம்மாவுக்கு என்னன்னா, தான் பாவம் மன்னிக்கப்படணும், எதையாவது கர்த்தருக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க தேவ சமூகத்துக்கு வர்றாங்க. இயேசுவ பாதத்துல அந்த தைலத்தை ஊற்றிட்டு அவங்க தலைமயிரினால அதை துடைத்து அவங்க கண்ணீரினால அவங்க பாதத்தை நனைக்கிறாங்க. நம்ம இந்த அம்மாவை போல தேவ சமூகத்துல போய் அவருக்கு நன்றுள்ள இருதயத்தோடு நம்முடைய கண்ணீரினால சமூகத்துல நனைக்கும் போது நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் அவருடைய நம்ம வேண்டிக் கொள்ளும் போது நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். இந்த அன்னாளை போல, இந்த கானானிய பெண்ணை போல, இந்த மரியாளை போல நாமும் தேவ சமூகத்துல வரும்போது தேவன் நம்மளை நினைக்கிறவரா இருக்கிறார். நினைக்கிறதோடு மட்டும் இல்ல, நம்முடைய மன குமுறல்களை, வேதனைகளை அதை அவர் மாற்றுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா.